ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காற்று ராசிகளுக்குரிய ரீடிங். நீங்கள் மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசியாக இருக்கீங்க அல்லது லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தாங்க. உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சுருக்கேன். பைல் 1 ஸ்டார், பைல் 2 ரோஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த 2 பாயிலில் உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அது உங்களுடைய ப்ரிஃபர் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணு. ஓகே, பாயில் 1 சூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாயில் 1 ஸ்டார்ட் போயிடலாம். ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் கார்டு மகாதேவ் ஆரக்கிள் டெக்ல இருந்து ருத்ராட்சா, டிடாக்சிஃபிகேஷன் அண்ட் கிளன்சிங். 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 3 of cups, individuality, teaching and learning, Pluto, rebirth, and final Sweat Lodge. ஸோ கார்ட்ஸ் உங்களை பற்றி சொல்லணும். இந்த ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மிக்சட் வைப் தாங்க இங்கே வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு பாஸ்ட் சுச்சுவேஷன் இங்கே நிறைய இருக்குது. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருக்குது, 3 ஆஃப் கப்ஸாக இருக்குது. ஒரு லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. மெயினாக எக்கனாமிக்கலாக, ஃபினான்சியலாக எவ்வளோதான் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தாலும் அங்கே போட்டி பொறாமைகள் நிறைஞ்சிருக்கு. இல்லை நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு ரிட்டர்ன் கிடைக்க மாட்டேங்குது, டைமுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சில மணியில் லாக் அப்படின்ற, அதாவது ஒரு கடன், இஎம்ஐ, இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க, அதாவது உங்களோட ஃபேமிலிக்காக மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களாலையும் ஒரு மணி வைஸில் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அது கொடுக்குறாங்க. உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் அங்கே நீங்கள் ஒரு இருக்கீங்க, ஒரு போயிட்டுருக்கு, உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. சிலருக்கு எமோஷ்னலி, ஏன்னா 3 ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு. எமோஷ்னலி ஒரு ஒரு இன்ட்ரப்ஷன். அது எப்படி இருக்குது அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னா மணியால் ப்ராப்ளம், இல்லை யாராவது ஒருத்தவங்களால் உங்களுக்குள்ள, அதாவது உங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி தெரியல, மற்றவங்களால் ஒரு இன்ட்ரப்ஷன், ஃபேமிலி லைஃப்பில் ஒரு இன்ட்ரப்ஷன் மனசில் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ சிலருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அது மெயினாக ஒரு பொருளாதார அடிப்படை, இல்லைனா ஒரு ஒரு லாக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணி விஷயத்தில் இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட் ப்ரெசண்ட் வந்திருக்கீங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ளூட்டோ அப்படின்றது வந்திருக்கு பார்த்தீங்களா, ரீபர்த், ஒரு ரீபர்த் ஸ்டேஜ் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாஸ்ட் ஸ்டேஜ், இல்லைனா இப்போ கூட உங்களுக்கு இருக்குது அந்த கஷ்டங்கள். இப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இப்போ என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டியை நீங்கள் ரைஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஒர்த் என்ன, உங்களுடைய கிஃப்ட்ஸ் என்ன, உங்களுக்கு நேச்சராக கிடைச்ச கடவுள் கொடுத்த கிஃப்ட்ஸ், உங்களோட டேலண்ட்ஸ் என்ன. ஸோ இப்போ ஒரு தைரியம் அப்படின்றது வந்திருக்கலாம். இல்லை எப்படி நீங்கள் இருக்கணும், எப்படி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும், எப்படி இந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இங்கே. அதனால ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கு. பட் இந்த மாதம் உங்களுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, கைடன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரீபர்த் ஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்களோ இது உங்களுக்கு ஒரு லெசன்ஸ் தான் உங்களுக்கு லைஃப்பில். ஸோ இது உங்களுக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம் லைஃப்பில். ஏன் வந்துச்சு, எதனால் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இப்போ அந்த ஸ்டேஜ் தாண்டி இருக்கீங்க, ஹீல் ஆகிருக்கீங்க. பட் இருந்தாலும் மனசில் உங்களுக்கு அந்த ஸ்வெட் லாட்ஜ் வரும்போது அந்த கஷ்டங்கள் இருக்குங்க.
ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அந்த உதவிகள் பெருந்தன்மையாக பண்ணியிருக்கலாம். ஓகே, உதவிகளாக இருக்கலாம், லவ் இருக்கட்டும், அந்த டைமுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும், எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். பட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க, நான் தான் சொல்லுவேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப தான் அதுக்குரிய அது ரிட்டர்ன் அப்படின்றது வந்து தள்ளி போகும். நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பண்ண நல்ல விஷயமும் உங்களுக்கு வரும். அதனால் ஒரே இடத்துல இல்லை அதை நினச்சி வருத்தப்படுறதோ, அதை நினச்சி வந்து உங்களுடைய அட் ப்ரெசன்ட் ஸ்டேஜை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் வேணாம். உங்களுக்கு வந்து இப்போ கைடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதை லேர்ன் பண்ணிங்களோ அது உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கு தான், ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு தான், ரீபர்த் ஆகிறதுக்கு தான், உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது தான். நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம் அட் ப்ரெசண்ட். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்யூச்சர், ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி, உங்கள் லைஃப்க்கு எது தேவை, எதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதை ரீபர்த் கொண்டு வரணும், அதுதான் வந்து இங்கே பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே மெயினாக வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ருத்ராட்சம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி ஆச்சு ஏதாவது ஒரு 108 உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் 108 தடவை சொல்லணும். உங்களுக்கு எந்த கடவுள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கோ, இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் பிடிக்குமா, இல்லை கிறிஸ்டல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண பிடிக்குமா, இல்லை வந்து ஸ்படிகமா, இல்லை ருத்ராட்சம், உங்களுக்கு எது வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டியில் கொண்டு போகும். ஓகே, சரி, ஒன்றுமே உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள். அந்த மந்த்ராசம் சொல்லுங்கள், 108 டைம்ஸ் சொல்லணும், மனசில் சொல்லணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்லதுக்கு இந்த கிளன்ஸ் பண்ண முடியும். உங்களால் வந்து இந்த நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஓகே, இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி மியூசிக் நீங்கள் கேட்கலாம். ஒரு நார்மல் உங்களுடைய சக்ராஸ் வந்து நார்மல் பண்ண முடியும். உங்கள் சோல் ஒரு ஃப்ரீ பண்ண முடியும், சோல் ரிலாக்ஸ் பண்ண முடியும், டைவர்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து மெயினாக டைவர்ஷன் என்ன பண்ண முடியுமோ அது நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப ஓரி பண்ணிக்காதீங்க. இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக இருக்க போகிறது கிடையாது. லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு அது தேடிட்டுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை வந்து அடையும். அது நல்ல விஷயத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி ஃப்ளோ பண்ணுறது பெட்டர். தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ்க்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ பாசிட்டிவிட்டியில் வாங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் மைண்ட் வந்து ஒரு டைவர்ஷன் பண்ணிக்கோங்க. விளக்கேற்றுங்க, வீட்டில் காலமாக இல்லை விளக்கேற்றுங்க, மந்த்ரா சொல்லுங்கள். பிடிச்ச சின்ன ஒரு சாமி பேராக கூட இருக்கலாம். ஓம் நம சிவாய, ஓம் ஸ்ரீராம ஜெயம். நீங்கள் எந்த மதமாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேர் நீங்கள் சொல்லலாம். ஸோ மனசில் வந்து ஜெபம் பண்ணிட்டே வாங்க. ஸோ இங்கே வந்து மெயினாக இங்கே காமிச்சிருக்கிற விஷயம் இந்த 2 விஷயம்தான். நான் முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம். நீங்கள் வந்து அந்த மனசு இருக்கீங்க, ஒரு இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ அதை கடந்து வரணும். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி இது வந்து பாஸ்ட் தெரியுது, அதுக்குரிய வருத்தங்கள் இன்னமும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க, அது முழு விஷயம் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ஒரு டீம் ஒரு ஒர்க் அதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. செல்ஃபாக யோசிங்க, செல்ஃபாக நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைங்க. இது வந்து ஒரு டீம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஃபேவர் தெரியலை. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ரிலேட்டிவ்ஸ் மூலியமாகவும் இருக்கலாம், மற்றவங்களால இன்ட்ராக்ஷன் அதை வந்து ரொம்ப மைண்டில் போட்டு எடுத்துக்காதீங்க. ஸோ அவங்க வந்து பேசுகிறாங்கன்னா ஒன்று நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், கேர் பண்ணாதீங்க, இல்லை அதுக்கு வந்து ஏற்ற பதில் சொல்லிவிட்டு நீங்கள் அது பாட்டுக்கு இருங்க. அதையே மைண்டில் வச்சு இது பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இதனால என்ன ஆகும்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் உங்களுக்குள்ளே தான் அது பிரச்சனை வரும், உங்களுக்கு தான் அது வந்து ப்ராப்ளம் கொடுக்கும். இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, நீங்கள் லவ் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து உங்கள் பார்ட்னருக்கு வந்து மணி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இருக்கலாம், இல்லை வேலை தேடிட்டு இருக்கலாம், ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், வேலையில் ஒரு ஸ்டேபிள் இன்னும் வந்திருக்காமல் இருக்கலாம், இல்லை அங்கே வந்து ஒரு அகைன்ஸ்ட் உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு அகைன்ஸ்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஏன்னா எனக்கு 2 பேரும் பார்க்கும்போது ஒரு ஈக்குவலாக தெரியுறீங்க. நீங்களும் சரி அவங்களும் சரி ஒரு
ஒரு ஸ்டேட்டஸ் வைஸ் ஈக்குவலாக, பட் ஆனால் ஒருத்தவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து ஒரு ஹையராக தெரியுது. ஓகே. ஸோ ஒரு அந்த மாதிரி தான் ஒரு இன்ட்ரப்ஷன் தெரியுது. மெயினாக இங்கே வந்து ட்ராபேக் வந்து மணி அப்படின்றது தெரியுது. ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரையும் வந்து முழுசாக நம்பாதீங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து முன்னாடி நம்பி தான் இந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு செல்ஃபை வந்து நீங்கள் எடுக்கிறதுல பயப்படுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து சோர்ஸ் கிடைக்குமான்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது தான் அதுக்கு என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். சும்மாவே இருக்கும்போது இல்லை அதை பற்றி பயப்பட்டு நடக்காது யோசிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் தைரியமாக ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு வந்து அதுக்குரிய ஒரு ரிசல்ட் என்ன வரும், அதுக்கப்புறம் அதுக்குரிய ரிசல்ட் என்ன வரும், அதுதான் நீங்கள் யோசிக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைண்டாக இருக்குது, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குதுன்னா தயவுசெய்து இதில் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீபர்த் ஆகணும். ரீபர்த் அப்படின்றது வந்து உங்கள் மனசளவில் ரீபர்த் ஆகணும், மைண்ட் அளவில் ரீபர்த் ஆகணும். உங்களுக்கு தேவை எதுவோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ பாசிட்டிவிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எது நீங்கள் லேர்ன் பண்ணீங்களோ அது உங்களுடைய நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. மறுபடியும் அந்த கஷ்டமான சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்காதீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஓகே. ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி வந்து ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ தேங்க்யூ. ஸோ நீங்கள் ஸ்டார் சூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் உங்களுடைய விஷ் நடக்கும். பட் அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோப் வைக்கணும், ட்ரஸ்ட் வைங்க. ஓகே. தேவையில்லாத விஷயங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ செகண்ட் பைல் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரோஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்குரிய ப்ரடிக்ஷன். உங்களுடைய பார்ட்ஸ் பார்க்கலாம். குயின் ஆஃப் கப்ஸ், ரிசூல் ட்ரைடன்ட், மகாதேவ் கார்ட்லேருந்து பவர் வந்திருக்குங்க. ஓகே. செல்ஃப் லவ், ட்ராக்கர், மிஸ்ட்ரி, 8th house, spirituality. Okay, spirituality. உங்களுடைய கார்ட்ஸ் ரீடிங் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா சிலருக்கு வந்து எமோஷ்னலி, சிலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வைஸ், சிலருக்கு உங்களுக்குள்ளேயே அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் க்ரோத் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுடைய பவர் அப்படின்றது வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. ஸோ எதுக்காக நீங்கள் வந்து அந்த எனர்ஜி வந்து கொடுக்கணும், எப்படி நீங்கள் இருக்கணும், ஸோ உங்களுடைய கிஃப்ட்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பாயிண்ட் வருது, இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகிறாங்க எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அது மெயினாக ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் எனக்கு தெரியுதுங்க. இப்போ கிடையாது, ரொம்ப நாளில் இருந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டட் அப்படின்றது இருக்கீங்க. ஒரு சர்வீஸ் ஜாப் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு டீச்சிங் லைனில் இருக்கலாம், இல்லைன்னா தராட் ரீடர், இல்லை அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் இருக்குது. நேச்சராகவே உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டட் தெரியுது. சம்திங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு உங்களுக்கு மிஸ்ட்ரி அப்படின்றது வந்திருக்கு. இந்த மிஸ்ட்ரி அப்படின்றது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா இங்கே ஒரு நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு குருமார்கள், கரெக்டான குருமார்கள் அப்படின்றது வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்குரிய படிப்பாக இருக்கலாம், இல்லை அதுக்குரிய ப்ராக்டிஸாக இருக்கலாம். ஸோ அந்த வழிகள் நீங்களே அதாவது செல்ஃபாக நீங்கள் வந்து கற்றுக்கிறதுனால ஒரு சில விஷயம் ஓகே, பட் ஒரு சில விஷயம் தப்பாக கூட அது வந்து தெரியாமல் அதை யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் அது அந்த பாயிண்ட் இங்கே வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய பவர்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு அது நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஸ்பிரிச்சுவலி, இல்லை வந்து உங்களுக்கு வந்து நேச்சராகவே உங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். பட் ஆனால் இந்த பாயிண்ட் வருது எனக்கு, ஏன்னா இந்த மிஸ்ட்ரி கார்ட் சம்திங் இருக்குது. இது எப்போவுமே
ஏதாவது ஒரு பைல் இந்த இந்த சைட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைல் வந்துருது. ஸோ உங்களுக்கு இந்த பைல் அப்படி எனக்கு தெரியுது. ஸோ இங்க வந்து இன்னொரு விஷயம் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ஒரு கெரியர் குரோத். ஸோ அதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் இங்க வருது. ஏன்னா இங்க வந்து கம்ப்ளீட்டா ஒருத்தவங்க வந்து ஒரு இப்போ ஃபேமிலி லைஃப்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது வந்து அதாவது அதுதான் ரிலேட்டட் இங்க வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆகுது. இல்ல இதுவும் நீங்க ஒர்க்கிங் ஃபீல்ட்ல ஒரு தனித்து எனக்கு இருக்கிற மாரி இருக்கு. ஏன்னா செல்ஃப் லவ் அப்படின்றது வந்திருக்கு. உங்களுடைய பவர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அதே மாரி சம் மிஸ்ட்ரி அப்படின்றது தெரியுது. சில விஷயங்கள் நீங்க வந்து ஒரு அந்த ட்ரூத் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. யூனிவர்ஸ்ட்ட இருந்து அந்த ட்ரூத் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அந்த ஆம் இது மாரி இருக்கு. பட் ஆனா இது வந்து இப்போ அப்படின்ற மாரி எனக்கு தெரியல. அதனால தான் இந்த கார்ட் நான் வரும்போது என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஒரு அ மனி வைஸ் கெரியர்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பாத் வந்து ஒரு கரெக்ட்டா ஒரு எடுங்க அப்படின்ற மாரி தான். பட் இந்த செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒரு சுதந்திரமா இருக்கிறீங்க அப்படின்ற மாரி தான் நான் சொல்லுவேன். ஒரு மனசளவுல ரொம்ப ஃப்ரீடம் அப்படின்ற மாரி உங்களுக்கு இருக்கு. அது ஓகே, நல்லது தான். பட் இங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து ம் ஏன்னா எல்லாருக்குமே அது வந்து ஒரு 50% பாசிட்டிவா இருக்கலாம். அது வந்து ஒரு 50% ஒரு நெகட்டிவா கூட இருக்கலாம். ஸோ அதனால அந்த பாயிண்ட் வருது எனக்கு. ஓகே. ஸோ மத்தபடி உங்களுடைய கோர்ஸ் பார்க்கும்போது ஓவரால் ட்ராக்கர் அப்படின்றது வந்து நீங்க எந்த பாதை வந்து சூஸ் பண்ண போறீங்க? எது வந்து ரிலேட்டட் நீங்க வந்து கோ த்ரூ பண்ண போறீங்க அப்படின்ற மாரி இங்க வருது. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச அது வந்து இப்போ பசங்கன்னா ஒரு படிப்புல வந்து என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ ஃபேமிலி லைஃப்லனா ஒரு உங்களுடைய குரோத்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. உங்களுடைய ஃபேமிலி குரோத்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது, சில விஷயங்கள்லேருந்து நீங்க வெளிய வந்திருக்கீங்க. இந்த பவர் அப்படின்றது உங்களுடைய பவர் வந்து மத்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அளவுல வந்து அ ஒரு என்ன சொல்றது? உங்கள பார்த்து ஸோ இந்த பெர்சன் எப்படி இப்படி இருக்காங்க? எப்படி இவங்க மாறுனாங்க இப்படி? அப்படின்ற மாரிலாம் இந்த கார்ட்ஸ் தெரியுது. ஏன்னா உங்கள நீங்க ரொம்ப அதிகமா லவ் ஏன்னா உங்கள வந்து ஒரு பீட் பண்ண முடியாது. உங்கள வந்து ஒரு பிரேக் த்ரூ பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் வைப் மத்தவங்க கிட்ட இருந்து உங்க உங்கள பார்க்கும்போது தெரியுது. ரொம்ப ஸ்ட்ராங் வைப் தெரியுது உங்களோட பார்க்கும்போது. ஓகே. ஸோ உங்கள வந்து அதிகமா நேசிக்கிறீங்க. உங்களுடைய ஒரு டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. உங்களையும் உங்க ஃபேமிலியும் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. பட் அ சில விஷயங்கள் இங்க ஒரு சீக்ரெட்ஸ் அப்படின்றது இங்க இருக்கு. அதுதான் இங்க சொல்ல வரேன் நானு. இந்த பாயிண்ட் சூட் ஆகுறவங்க எடுத்துக்கோங்க. ஆனா இந்த பாயிண்ட் வருது. அது மெயினா உங்களுடைய ஒரு பிடிச்ச விஷயம். ஏன்னா எப்படி வந்திருக்கு குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்குல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி அப்படின்றது வருது. 3மே கனெக்ட் ஆகுது. ஸோ அதே மாரி இந்த ஒரு கார்டும் இங்க கனெக்ட் ஆகுது. ட்ராக்கர் அப்படின்ற மாரி இங்க கனெக்ட் ஆகுது. சிலருக்கு வந்து இங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா சம்திங் இங்க வந்து இஷ்யூஸ் இருக்கு. அப்படின்ற மாரி தெரியுது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து சொல்யூஷன் நீங்க தேடிட்டு இருக்கீங்க, பாத் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரியும் இங்க இருக்கு. சிலருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இங்க இருக்கு. அதே மாரி இன்ட்ரப்ஷனும் தெரியுது சிலருக்கு ரிலேஷன்ஷிப்ல. அது வந்து ஸோ நீங்க எப்படி அத வந்து எடுத்துட்டு போறீங்க? எப்படி நீங்க வந்து பார்க்குறீங்க? அத பொறுத்து தான் இங்க வந்து ஒரு ஆன்சர் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ இதுவா இருக்கட்டும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் இங்க இந்த ரீடிங்கில வந்து எனக்கு கலந்து தெரியுது.
ஸோ அந்த ட்ராக்கர் வந்து நீங்கள் தான் யோசிக்கணும், எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி இப்போதைக்கு இந்த 8th ஹவுஸ் அப்படின்றத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த ட்ரூத்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ட்ரூத் வந்து கண்டிப்பாக இருக்குது. பட் இப்போ கிடையாது அது. இப்போதைக்கு 2nd ஹவுஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2nd ஹவுஸ் அப்படின்றது உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து மணி வைஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ஃப்யூச்சர் க்ரோத்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதான் உங்களுடைய இது தெரியுது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.